இங்க நல்லா வளர்த்து விடுவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. அங்கெல்லாம் வந்து புதுசா வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னன்னா ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணுவோம். சில நாள் வந்து எதுவுமே நடக்காது. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடும். ஐயோ நம்ம தப்பா வந்துட்டோமோ, இந்த தொழிலே வந்து நமக்கு தெரியாது, நம்ம வந்திருக்க கூடாதோ அப்படின்லாம் தோணும். அந்த நேரத்தில் வந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. தமிழ்ல அவருக்கு வந்ததே வந்து டுவேட்டுக்கு தானே வந்தாரு. பாலச்சந்தர் சார் படம், அதுலயே வந்து பெரிய பிரேக் இல்லை அவருக்கு. இங்க வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து சினிமால சாதிக்கணும் தான் வந்ததே. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அப்படிதான் வருவாங்க. பட் என்ன ஆச்சுன்னா சீரியல்ல வந்து ஒரு பிரேக் கிடைச்சு அதில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சோடனே ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு போயிடுவோம். நம்ம சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நான் வந்து சரி இதில் நமக்கு ஒரு ஆண்டவன் நமக்கு இதில் ஒரு வழி காட்டியிருக்கான், இதை விட்டுட்டு ஏன் அதுக்கு போனோம். சீரியல்ஸில் வந்து அந்த டாப் ஆர்டிஸ்ட் கேட்டகரியில் போயிட்டேன் நான். ஆமாம், மெட்டிவலிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது அதை என்ன உயர்த்திச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியலியெல்லாம் ரொம்ப அங்கே தான் வந்து அது பண்ணும்போது தான் கல்யாணம் பண்ணேன், வீடு கட்டணும். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னென்னா பெரிய ஒரு எதிர்ப்பு, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு கதை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மர்மதேசத்தில் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக என்னென்னா இதில் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, தேவதர்ஷினிக்கு பதிலாக வேற இன்னொரு ஆர்டிஸ்ட்டை வந்து காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு என்னென்னா பயம், இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு பிரேக் கிடச்சிருக்கு, இங்கே வந்து 2 நாள் ஷூட்டிங் முடிச்சு திடீர்னு வந்து நிறுத்திட்டாங்கன்னா ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறதுன்னு பல விஷயங்கள் ஓடும்ல மனசுல. அண்ட் அந்த மாதிரி டயத்துல வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் நிறைய ஓடும். ஃபர்ஸ்ட் யார் சார் ப்ரோபோஸ் பண்ணது? நான் தான். அதுல என்ன டவுட்? ஸ்டார்டிங்கே அக்செப்ட் பண்ணி இல்ல யோசிச்சு சொல்றேன். நாங்க கொஞ்சம் டைம் கூட யோசிச்சு சொல்றேன். ஓகே. பட் அப்பவே தெரியும் ஆமா அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும்ன்றது தெரிஞ்சு. அப்பல கான்ஃபிடன்ஸ் இல்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே ப்ரொபோஸே பண்ணுவோம். வெற்றிமாறன் எனக்கு வந்து அவர் டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே தெரியும். நம்ம ஆடுகளம் நரேன் இருக்கார்ல, நரேன் நான் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நரேனுக்கு ரொம்ப க்ளோஸு வெற்றிமாறன். விடிஞ்சா ஷூட்டிங்கு, அந்த பேங்க் மேனேஜர் ரோலுக்கு ஆள் கிடைக்கல. சரி திடீர்னு வந்து வெற்றிமாறனுக்கு தோணி இருக்கு, சேத்தன் இருக்காரு அவரை கேட்கலாமே அப்படின்னு நரேன் கிட்ட சொல்லுவார். நரேன் வந்து நான் கேட்க மாட்டேன், நீங்க வேணா கேளுங்க, அது ரொம்ப சின்ன ரோல். எதுவுமே இது வரைக்கும் பொல்லாதவனுக்கு அப்புறம் எதுவுமே சூட் ஆகல உங்களுக்கு. நான் எடுத்த படங்கள்ல எதுவுமே சூட்டபிளான ரோல் இல்ல. இது கரெக்டா அமைஞ்சது தான் கூப்பிட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் பாக்கணும்ன்றாரு, அதுக்கு சூட்டபிளா இருந்தீங்கன்னா நேர்ல பார்த்துட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்காரு அப்படின்னா சரி ஓகேன்ட்டு போயிட்டேன். ரொம்ப வருஷமா ஒரு நல்ல பிரேக்குக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் கூப்பிடுவாங்களே ஒழிய, அதாவது ஆஃப்டர் 2012 நான் வந்து சீரியல் இனிமே பண்ணக்கூடாதுங்கிறது வந்து முடிவா. அதாவது நீங்க வேலைக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அங்க போய் ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சா போதும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல பண்றதுல அர்த்தமே இல்லை. டெய்லி சீரியல்ஸ் பண்ணும்போது ஒரு மொனாட்டனி செட் ஆயிடும். அப்புறம் வந்து ரொம்ப போர் அடிச்சிடும். லைஃபே ஒரு மாதிரி சிம்பிள். அண்ட் எங்க போனாலும் ஒரே மாதிரி சீன்ஸ், ஒரே மாதிரி எமோஷன்ஸ், எடுக்கிறதும் ஒரே மாதிரி எடுப்பாங்க. ஆரம்பத்துல எல்லாம் ஒவ்வொரு டைரக்டர் ஒரு ஸ்டைல் இருக்கும், நல்லா எடுப்பாங்க. மர்மதேசம்லாம் வந்து ஒரு எபிசோடு 2 நாள் 3 நாள் படம் மாதிரி எடுப்பாங்க. எழுதுறவங்களுக்கும் டைம் கிடையாது, எடுக்கிறவங்களுக்கும் டைம் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி அந்த இதுல மாட்டிக்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப கழுத்து நெரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாவது மூவிஸ்ல ஆமா 2012 வெளில வந்துட்டேன்.